புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை தாலுகா மங்கனூர் கிராமத்திலிருந்து வரேன். எங்க ஊர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 270 ஏக்கர் இந்த கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. அது கவர்மெண்ட் எடுக்கல, கவர்மெண்ட் எடுத்து தனியார் முதலாளிக்கு போயிருச்சு அந்த இடம். அந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயத்த நாங்க வந்து பதிவு பண்றோம். அந்த இடத்துல 5 கிராமத்துக்கு, மங்கனூர் எங்க கிராமம், வடுகப்பட்டி, வாண்டியாம்பட்டி, இத்தனை கிராமத்துக்கும் அங்கிருந்தாயா தண்ணி போகுது, குடிக்கிற தண்ணி அங்கிருந்தாயா போகுது. அந்த இடத்த நீங்க போய் ஆக்கிரமிப்பு பண்ணி எடுத்துட்டீங்க. அதுல கொஞ்சம் விவசாயிகள் இடம், ஐயா இருங்க, அந்த இடம் விவசாயிகளுடைய இடம் கொஞ்சம் தான், அதுவும் போயிருச்சு. அது இல்லாம அது மேய்ச்சல் நில பகுதி. ஐயா அது மேய்ச்சல் நில பகுதி, நல்லா பதிவு பண்ணுங்க. அது மேய்ச்சல் நில பகுதி. இந்த இடத்த ஃபுல்லா எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா நீங்க எடுத்துட்டீங்க. அந்த இடத்துல வடுகப்பட்டி, வாண்டியாம்பட்டி, விளாரிப்பட்டி, மங்கனூர் இத்தனை ஊருக்கு குடி தண்ணீர் அங்கே தான் போகுது. அந்த இடத்துல எடுத்ததுனால கோழி வர காமெண்ட் போடுறாங்க. அந்த இடத்துல வந்து ஃபுல்லா 15 போர் போடுறோம், ராட்சத போர் போடுறாங்க. அந்த போர் போட்டதுனால என்ன ஆகுன்னா, இருங்க கேளுங்க ஐயா, ராட்சத போர் போட்டதுனால எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம போச்சு. இதை தட்டி கேட்க ஒரு மாமனிதன் வந்துட்டார். இந்த இடம் எங்களுக்கு கிராமத்துக்கு மறுபடியும் வந்து சேருங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த கட்சியில நினைஞ்சிருக்கோம். நல்லதே நடக்கும். நீங்க எவ்வளவு அவதூறுகள்லாம் எல்லோருமா பண்ணுங்க, எங்களுக்கு எங்க கிராமத்து இடம் வேணும். அதை நாங்க மன்றாடி கேட்கிறோம். இந்த காணொலியை மறுபடியும் நீங்க போடுங்க ஐயா. குடிக்க தண்ணி எங்களுக்கு இல்லன்னா எங்கயா போவோம்? இங்க பாருங்க ஐயா, வெறும் குவாரியா போச்சுங்க ஐயா. தளபதி அவர்கள் டெல்டா மாவட்டத்துடைய அனைத்து பிரச்சனைகள் பத்தி குரல் கொடுத்திருக்காங்க. நடந்து கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசுடைய குறைபாடுகளை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு வருகின்ற 2026 நடைபெற இருக்கின்ற தேர்தலுக்கு உற்சாகம் படுத்தும் வகையில் எங்களுக்கு புத்துணர்ச்சியை அளித்திருக்கிறார்கள். அவங்களுடைய குறைகளை எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க சார். அவங்க இந்த திமுக அரசு வந்து ஏதோ நன்மை செஞ்சதுன்னா நன்மையை பத்தி பேச முடியும், வெறும் குறைகள் தானே செஞ்சிருக்கு. இந்த 5000 ரூபாய் காசு வந்து இந்த 5 ஆண்டு காலத்துல 5வது ஆண்டு தான் இந்த மே மாசம் வருதா? மற்ற ஆண்டுகள்லாம் வந்து வெயில்ல வரலையா? மே மாசம் வெயில் கால ஊக்கத்தொகை 2000 ரூபாய் இப்ப அறிவிச்சிருக்காரு. ஏன் இந்த 4-5 வருஷம் வெயில் வரலையா? மக்கள் வெயில்ல வாழலையா? எதுக்காக இந்த தேர்தல் வரும்பொழுது இந்த 5000 பணத்தை கொடுக்குறீங்க? அப்போ இந்த 5000 பணத்தை நீங்க கொடுக்குறீங்க. நாங்க இந்த டெல்டா மண்ணில் விளைவிச்ச நெல்கள்லாம் மண்ணுல கருகி மழையில வெஞ்சு போனிச்ச, அப்ப நாங்க போராடணுமே, அதுக்கு நீங்க செவி சாச்சிங்களா? இந்த குவிண்டாலுக்கு எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுங்க, நாங்க கஷ்டப்படுறோம், மழை வெள்ளத்துல எங்க பயிரெல்லாம் வீணா போச்சு, இன்னும் நாங்க மனு கொடுத்தோமே, அதுக்கு இந்த திமுக அரசு செவிசாச்சுச்சா? எந்த மக்கள் போராடுகின்றோமோ போராட்டத்துக்கு உண்டான எந்த ஒரு செயல்பாடுகளும் இந்த திமுக அரசு செய்யவில்லை. தேவையற்ற பணங்கள் கொடுத்து விலைக்கு வாங்கக்கூடிய இந்த நிலைப்பாடுக்கு மக்களை தள்ளு கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் நாங்கள் ஏமாற மாட்டோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய பேர் ரகுபதி, என்னுடைய மாவட்ட தஞ்சை கிழக்கு மாவட்டம், நான் திருடுமூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கேன். நான் மாவட்ட தொண்டரணி அணியில ஒர்க் பண்றேன். அது இல்லாம தமிழ்நாடு மாவட்ட தொண்டரணி அமைப்புல நாங்கள் பணிபுரிஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். இது போன்ற ஒரு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.